உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா சோழன் 2 பேருமே வந்துட்டு கோவிலுக்கு அவங்க கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கிளம்பி போகிறாங்க. ஸோ போகும்போதுமே நிலா வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சோழன் சொல்லிடுறாரு, நீங்கள் கவலையே படாதீங்கங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா நான் நேராக உங்களை கூட்டி போய் வீட்டில் விட்டுறேன், நீங்கள் ஒரு இது பண்ணாமல் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போகும்போதுமே அவங்க வீட்டில் போயிட்டு நிலாவை பார்த்த உடனே அவங்களுக்குமே பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, இது உன்னோட ஒய்ஃப் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்கம்மா, அந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம், அப்படியே கிளம்பி போகலாம். ஆமாம், நிலா இவ்வளோ அழகாக இருக்காளே, உன்னை எப்படி அவள் கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவே நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வருது. சோழன் அப்படியே பார்க்குறாரு, என்னம்மா அப்படிங்கிறாங்க. சும்மா தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க, இப்போ திரும்பவும் உள்ளே போகிறதா, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க அப்படிங்கிறாங்க. இருந்தும் இந்த பொண்ணு மொத வீட்டுக்கு வந்திருக்கு, எதுவுமே கொடுக்காம எப்படி சோழா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. வேணும்னா நம்ம போகும்போது எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு இப்போ கார்லேயும் கிளம்பிடுறாங்க. ஸோ காரில் போகும்போதுமே அவங்க அப்படியே ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே போகிறாங்க. ஸோ போயிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ரூம் எல்லாம் புக் பண்ணும்போது இப்போ அவங்க 2 பேரும் புக் பண்ணிட்டு வரதுக்குள்ளார சோழன் வந்துட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சூட் கேஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராரு. அப்போ அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த சோழா உன்னோட ரூம் கீ அப்படின்னு கையில் கொடுத்துட்றாங்க. இதை பார்த்ததுமே சோழன் அப்படியே பார்க்குறாரு. இல்லை பரவாயில்லங்கம்மா, நான் வேறு ஹோட்டலில் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பரவாயில்ல ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கீல, நீ இங்கேயே இரு, எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே தான் உனக்கும் ரூம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கு. ஏன் இந்த ரூம் போடுற விஷயத்த போய் எதுக்கு இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரிங்கம்மா நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மீதி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ரூமுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா இப்போ நிலா கேட்குறாங்க, ஆமாம் இந்த ஹோட்டலில் ரூம் போட்டதை போய் ஏன் இப்படி பெருசாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எப்போவுமே நம்ம டிரைவர் வந்தோம் அப்படின்னா டிரைவருக்குன்னு தனியாக வேறு ஒரு ஹோட்டலில் தான் போட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன தான் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும் வேறு ஏதாவது ஹோட்டலில் தாங்க போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்கிறாரு. ஓ இதெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்களும் கீழெல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நேராக ரூமுக்கு போனோன்னே சோழன் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாரு. அப்போ நிலா பார்த்துட்டு என்ன சோழன் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் வேணால் இந்த ரூமில் இருங்க, நான் வேணால் இன்னொரு ரூம் இருக்கான்னு கேட்டு வரவா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்களும் பக்கத்து ரூம்லேயே இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு எதுக்கு தனி ரூமில் இருக்கீங்கன்னு வேறு கேட்பாங்க. வேணாங்க, அவங்களுக்கு எதுவும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேணாம், நீங்கள் ரூமில் இருந்துக்கோங்க, நான் வேணால் காரில் போய் தங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன், நான் தான் எனக்கே பரவாயில்லன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன நீங்கள் காரில் போய் தூங்குறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்போ இப்படி தாங்க சொல்லுவீங்க, கடைசியில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணிவிடுவேணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்காமல் திடீர்னு என்னை முழிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க, தேவையாங்க இது எனக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழனும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தா அங்கே ஒரு பெட்டு தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சோழன் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏங்க ஒரு பெட்டு தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல இருங்க, நான் எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீழே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பெட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சோழன் பார்க்குறாரு, அதானே நீயாவது ஒழுங்காக ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு, ஏண்டா சோழா உன் வாழ்க்கை இப்படியே போயிருமாடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போது பெட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு சொல்லிவிட்டு இப்போ வந்து நிலா உட்காரும்போது சோழன் கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் ஏன் சோழன் அதே ஹோட்டலில் ரூம் போட்டு தரமாட்டாங்களா உங்களுக்கு எப்போவுமே அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க ரொம்ப நல்லவங்கங்க, அதனால தான் இவங்க எந்த இதுவுமே பார்க்காம அவங்க தங்குற ஹோட்டல்லே ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் எங்க கூட வந்திருக்கீங்கிறனால. இல்லைனா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஹோட்டலில் தாங்க போட்டு கொடுப்பாங்க, அதுவும் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு மட்டமான ஹோட்டலில் போட்டு தருவாங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்ஷீட்லாம் துவச்சிருக்காது, பாத்ரூம்லாம் அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்கும், வேறு என்ன பண்ணுறது அதில் தான் தங்கி ஆகணும். அது கூட பரவாயில்லைங்க, இன்னும் சிலர் வந்துட்டு கார்லேயே தங்கிக்க சொல்லிடுவாங்க, அதுவும் ஃபியூவல் போயிடும்னு சொல்லிட்டு ஏசியையும் போடக்கூடாதுன்றவாங்க, பயங்கர கொசுக்கடியில் படுத்து கிடக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு சோழனை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டிரைவர் வேலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெளியூர் சவாரின்னு வந்தால் இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. ஸோ நிலா போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. அப்போ வந்து சோழன் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வெளியில் வந்துட்டு டோர் பெல் கால் பண்ணுற மாதிரி இருக்குங்கவும் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த சார் நின்றுட்டுருக்காங்க. சோழன் பார்த்துட்டு அப்பா வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சோழா, நாங்கள் சாப்பிட போகலான்ட்டு வரீங்களா, நம்ம கீழே போய் சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு ஏங்க பாப்பா நீங்கள் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு, நம்ம ரூமில் உட்காந்து அவங்க கால் பண்ணி சொன்னாலே கொண்டு வந்து தரப்போகிறாங்க, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரி அப்போது நீ இந்த ரூம்க்கே கொண்டு வர சொல்லிடலாமா, நம்ம எல்லோரும் இங்கே
இங்கே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ 4 பேருக்குமே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அங்கே ஒரே ரூமுக்கே கொண்டு வந்தோன்னே அங்கேயே உட்காந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ நைட்டு கொஞ்சம் நேரம் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு, சரிப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்க, இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தது, நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், காலையில் நம்ம சீக்கிரமாக நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ அந்த அம்மா திரும்ப வெளியில் போகும்போது அப்படி திரும்பி பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா பெட் வந்துட்டு அங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன சோழன், கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, எதுக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேருமே திருன்னு முழிக்கிறாங்க. அப்போது இந்த ரூம்லேயே ஏற்கனவே இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. உடனே சோழனும் பார்த்துட்டு ஆமாம் இது ஏற்கனவே இருந்திருக்கும் போலங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அது சரி, நீங்கள் 2 பேர் இருக்கிற ரூமில் எக்ஸ்ட்ரா பெட் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அவங்க, ஏங்க இந்த ரூமில் எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, அது கொஞ்சம் தேவையில்லாமல் சார்ஜ் போடுவாங்க தானே, நீங்கள் கீழே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி நிலாவும் சோழனும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. சோழனா போச்சுடா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டும் போச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. உடனே வந்து அவங்க கால் பண்ணி சொன்ன உடனே வந்து எக்ஸ்ட்ரா பெட்டையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சரி 2 பேரும் நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, காலையில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ சோழன் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது நிலாவும் பார்க்குறாங்க. பரவாயில்லங்க விடுங்க, இன்றைக்கி எனக்கு வாச்சது அதுதான், நான் இன்றைக்கி தரையில் தான் படுக்கணும்னு இருந்திருக்கும் போல இருக்குது, அதுதான் எக்ஸ்ட்ரா பெட்டையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பெட்ஷீட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பெட்லேயே படுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் பெட்ஷீட் மட்டும் கொடுங்க, நான் ஏதோ கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் சோழன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, பரவாயில்ல அந்த சைடு நீங்கள் படுத்துக்கோங்க, நான் இந்த சைடு படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களாங்க, அதுக்கப்புறமா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நைட் நேரத்தில் எந்திரிச்சு கத்திட்டுலாம் இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சோழன், சும்மா படுங்கன்னு சொன்னால் படுங்க, இல்லை அப்புறம் பாருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைடு திரும்பி அவர் படுத்துக்கிறாரு. நிலா அப்படியே உட்காந்துட்டு இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. பாவம் இல்லை சோழன், அப்போது ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போகும்போதும் ஒவ்வொருத்தர் கூட்டிகிட்டு போகிறவங்க இந்த மாதிரிலாம் கூட கஷ்டப்படுத்துவாங்களா, அப்படி கொசுக்கடியிலலாம் கூட படுத்து கிடப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. சோழனுக்கு ஒரு சைடு என்னவா ஆச்சரியமாக இருக்குது, நம்மளை கீழே தானே எப்பயும் படுக்க சொல்லுவா, இன்றைக்கி நம்மளே கீழே படுத்துக்கலான்னு சொல்லும்போது இப்போ பெட்லேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாலே, இவ்வளோ எப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே அப்படியே படுத்திருக்காரு. ஆனால் நிலாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, இப்பயும் வந்து அவரை நம்ம கீழே படுக்க வைக்கணுமா, இவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல இதுலேயே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு போட்டுட்டு சென்டர் ஃபுல்லாக பில்லோ வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நைட் அவங்க தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா இப்போ கீழே வரும்போது பார்த்தா கீழே வந்து ரிசப்ஷனில் வந்துட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு நிலா பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்துட்டு கப்பிள்கான அந்த கான்டெஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை நிலா பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கேருந்து அந்த சார் மேடம் 2 பேருமே அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. சோழன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராரு. அப்போ வந்த உடனே இப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பேசாமல் நம்மளும் இதில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்னப்பா கோயில் ட்ரிப்புன்னு வந்துட்டு இதில் கலந்துக்கலாமான்னு கேட்குறீங்க, எதுக்குப்பா நமக்கு இது அப்படிங்கிறாங்க. என்ன சோழா, நம்ம எப்பயாவது வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்னா நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லே நடக்குதுல்ல, வா அதை பற்றின ப்ரொசீஜர் என்ன நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா கப்பிள் கான்டெஸ்ட் தானே, நானும் அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நீயும் சோழனும் இருக்கீங்கல்ல, நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருந்தாலும் சோழன் வந்துட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம், ஓகே சார் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அங்கே அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கான நேம் லிஸ்ட்லாம் கேட்குறாங்க. சரின்னு பேரையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அவங்களுக்குள்ளார என்ன ஒரு புரிதல் இருக்கா, எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு குட்டி குட்டி அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய கப்பல் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரவுண்டாக பாஸ் ஆகி வரும்போது கடைசியில் வந்துட்டு ஒரு 3 ரவுண்டு அந்த டைம் வரும்போது பார்த்தா தாத்தா பாட்டி எல்லாமே வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஒரு 4 கப்பல் இருக்காங்க. அதில் சோழன் நிலாவும் இருக்காங்க. ஸோ அதுலேயும் பாஸ் பண்ணி வரும்போது அந்த லாஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தா 2 கப்பல் தான் இருக்காங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. அதில் என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன, பிடிக்காத விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதில் வந்துட்டு பார்த்தா சோழன் வந்துட்டு எல்லாமே பட்டு நடிச்சிடுறாரு. அப்போ வந்துட்டு நிலாவை வந்து பார்க்குறாரு. போச்சு இந்த ரவுண்டு நம்ம காலி தான், இத்தனை வாட்டி நம்ம வந்து பாஸ் பண்ணி வந்தோம், இந்த ஃபைனல் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து அது புட்டுக்க தான் போகுது. ஏன்னா நம்மளை பற்றி எப்படியுமே நிலாவுக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன சாப்பாடு பிடிக்குங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் பொண்டாட்டின்னு சொல்லி நமக்கும் இருக்கா, என்ன பண்ணுறது, எப்படியும் நமக்கு புட்டுக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸ் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த ரவுண்டில் கேள்வி கேட்கும்போது நிலாவும் ஓரளவு கொஞ்சம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சோழனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து அதில் பீட் பண்ணி வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே சோழனுக்குமே ஒரு மாதிரியே இருக்கா. என்னங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க.
ஏன் சோழன், எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒருத்தரை பிடிச்சது அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு நீங்கள் எப்படி எப்படிலாம் இருக்கீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நம்மளே புரிஞ்சுக்கிறதாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது எனக்கு தெரியாதா, நானும் அப்படியே தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு சோழன் சொல்கிறாரு, ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொன்னதில் 4-5 விஷயம் தப்பு, நானுமே சரி நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நானும் அதுதான் உண்மைங்கிற மாதிரி அதுதான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நிலா பார்க்குறாங்க. இல்லைங்க, ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டீங்க, முன்னாடி எதுவுமே தெரியாமல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி, நிலாவும் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் அந்த கான்டெஸ்ட்டில் வந்துட்டு நிலாவும் சோழனும் தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள் கான்டெஸ்ட்டில் அவங்க வந்து வின் பண்ணும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக, யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா அதில் வந்துட்டு இவங்க வின் பண்ணதுக்கு 3 lakhs வந்துட்டு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நிலா சோழன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்களே அதை எதிர்பார்க்கல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, ஏங்க இது நம்ம எதிர்பார்க்காத ஒன்றுங்க, நமக்கு வந்துட்டு 3 லட்ச ரூபா கிடச்சிருக்குங்க, அப்போ இன்னும் நம்ம 2 லட்ச ரூபா மட்டும் பெறட்டணும்னா போதும், நீங்கள் போய் அங்கே கொடுத்துர்லாங்க அப்படிங்கிறாங்க. சோழன் திரும்ப திரும்ப ஏன் நீங்கள் அதிலேயே போய் லாக் ஆகுறீங்க, நான் தான் அங்கே வேண்டாம், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உங்களை அந்த ரேஞ்சிலே வச்சு பார்த்துட்டேன்னா அதனால் என்னால் அதிலேருந்து வெளியே வர முடியல, பரவாயில்ல விடுங்க, 5 லட்சங்கிறது தானே நம்மளால் பெறட்ட முடியாது, இப்போது நம்ம 2 பேருமே சேர்ந்து 3 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கோங்க, இன்னும் 2 லட்ச ரூபா தானே, நம்ம எப்படியாவது பெறட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அந்த சார் மேடம் வந்து பார்த்துட்டு, என்ன சோழா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இதை பேசிகிட்டு இருந்ததை வந்து அந்த சார் காதில் வாங்கிட்டு, ஆமாம் என்ன இந்த 3 லட்சம் இல்லாமல் இன்னும் 2 லட்சம் வேணும்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சோழன் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. என்னப்பா சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து நிலாவுக்கு வந்து 5 லட்ச ரூபா அங்கே கொடுக்கணும், அதுக்காக பணம் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வரைக்கும் மட்டும் அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சோழா நீ உன் ஒய்ஃப்க்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ என்னெல்லாம் கேட்க மாட்டியா, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த அவசரத்தில் எனக்கு டக்குன்னு உங்களை பற்றின யோசனையே வரலை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, உனக்கு 2 லட்ச ரூபா தானே வேணும், நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே நீ வீட்டில் வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. நிலா வந்து அப்படியே பார்த்துட்டு, இல்லை பரவாயில்ல சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, சோழனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கெல்லாம் அதை பற்றி ஒரு யோசனை இல்லைம்மா, சோழன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் சோழனை, எப்போயிலேருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, உங்கள் 2 பேருக்கு விருந்து வைக்கணும்னு, ஆனால் நீங்கள் தான் வரவே இல்லை, அதை பற்றிலாம் நீ எதுவும் யோசிக்காதம்மா, சோழன் எங்கள் வீட்டு பையன் மாதிரி, அவன் எங்கள் கூட இருந்தால் தான் எந்த ட்ராவலுக்கு போனாலும் ட்ரிப்பு போனாலும் அவன் வந்தால் தான் எங்களை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவான், அதனால் அந்த 2 லட்ச ரூபாங்கிறதெல்லாம் பெருசு இல்லைம்மா, நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்து அதை பற்றி பேசிக்கலாம், நம்ம கோயில் ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு போனோன்னே அந்த 2 லட்ச ரூபாய் நீங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க, என்ன சோழா அப்படிங்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சோழன்னு சொல்லிடுறாரு. ஸோ அங்கே அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்க கொடுத்த செக் எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க வாங்குறது எல்லாமே, அதை வந்து நிலா வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ பல்லவன் அதை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக போயிட்டு, அண்ணா இங்கே பாருண்ணே அண்ணி என்ன அனுப்பியிருக்காங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை சொன்ன உடனே பாண்டியுமே போயிட்டு என்னடா அப்படின்னு பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் டக்குன்னு பல்லவன் ஓடி போய் அண்ணா இங்கே பாருண்ணே அப்படின்னு போயிட்டு சேரன் கிட்ட காட்டுறாரு. ஆனால் சேரன் வந்துட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, பல்லவன் மேலே இருக்க கோவத்தில். அண்ணா நீ என்ன பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்ண்ணே, அண்ணி உன் ஃபோனுக்கும் அனுப்பியிருப்பாங்க, எப்படியா இருந்தாலும் உன் ஃபோன்லேயே நீ பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிட்டு வந்துடுறாரு. அப்போ சேரன் வந்து அவரோட ஃபோனையும் எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா அவங்க எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே கால் பண்ணுறாரு. ஸோ கால் வந்துட்டு நிலா மொபைலுக்கு தான் வருது. நிலா வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நிலா, என்னென்னமோ ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்கீங்க, 3 லட்ச ரூபாய்க்கு பணம்லாம் வந்து செக்கு போட்ட மாதிரி வாங்கியிருக்கீங்க, என்னப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வந்திருந்தோமா, அங்கே வந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, இங்கே வந்து தங்கியிருக்க எல்லாருக்குமே வந்து கப்பல் கான்டெஸ்ட்டுன்னு. ஸோ நானும் சோழனும் இருக்கிறதுனால நாங்கள் வந்தோம் இல்லையா, அவங்க 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களையும் பண்ண சொன்னாங்கண்ணே, அதில் நாங்கள் பண்ணணும், எப்படியோ நாங்கள் வின் பண்ணிட்டோண்ணே அப்படிங்கிறாங்க. சூப்பர் பண்ணிலா, அப்படியே 3 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ரைஸாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே 3 லட்ச ரூபா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் அதை பார்த்துட்டு அண்ணனாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன் அப்படின்னோடனே எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வாங்கிக்கிறாரு. அண்ணா நாங்கள் ஜெயிச்சிட்டோண்ணே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நிலா இப்போ தான் சொல்லிச்சு, ஃபோட்டோலாம் அனுப்புச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அனுப்பிட்டாங்களா அதுக்குள்ளே ஃபோட்டோலாம் உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா நிலா தான் அனுப்புச்சு, நீ எங்கேயாவது அனுப்பணும்னு உனக்கு தோணுச்சா அப்படிங்கிறாங்க. அண்ணா அவங்க கூட நின்றுட்டு இருந்தேண்ணே, இன்னும் நான் அப்புறமா ரூமுக்கு போயிட்டு அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவங்க அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் அனுப்புனா என்னடா, நீங்கள் அங்கே போயிட்டு இப்படி பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அண்ணா உனக்கு ஒரு
விஷயம் தெரியுமா, இங்கே நடந்ததே வந்து புருஷன் பொண்டாட்டிக்கான கான்டெஸ்ட்டுன்னு. அதில் வந்துட்டு நிலா பதில் சொல்லி என்னை பற்றி நிலா கிட்ட கேட்பாங்க, நிலாவை பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அதில் பதில் சொல்லி தானே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுதான்டா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லடா, நிலா பொண்ணு உன்னை திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஓரளவு உன்னை புரிஞ்சு தான் வச்சிருக்கு போல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே, 3 லட்ச ரூபா இப்போ நாங்கள் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்ல, இது கூடவே இன்னும் 2 லட்ச ரூபா அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அந்த அப்பா அம்மாவுமே தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடா, சுரேஷாரா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்மா, அதை அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு. நீ ஏன்டா இந்த பணத்தை முன்னாடியே என்கிட்ட வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டார். நான் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, அப்போதைக்கு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. அதனால் இந்த 3 லட்ச ரூபா இருக்குல்ல, இன்னும் 2 லட்ச ரூபா தானே நான் தரேன்னு சொல்லியிருக்காருண்ணே. கோயில் ட்ரிப் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா சோலா, இதை வச்சு எப்படியாவது நிலாவை போய் திரும்ப பணத்தை கொடுத்து அதை வந்துட்டு அந்த இடத்துல எப்படி நம்ம போய் அவங்க அது பேரை போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல நிலா போயிட்டு ஓனராகவே உட்காரணும்டா, அதுதாண்டா எனக்கும் ஆசை அப்படிங்கிறாங்க. ஏன்னா உனக்கே இப்படி தோணும் போது எனக்கு தோணாதானே அப்படிங்கிறாங்க. உனக்கு தோணுன வரைக்கும் போதுண்டா, அதான் தோணுச்சுன்னு போய் அவசரப்பட்டு பண்ணிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதை மறக்கணும்னு தான் நானே இவ்வளோ தூரம் வெளியே கிளம்பி வந்தேன், திரும்ப அதை பற்றி பேசுகிறியே அப்படிங்கிறாங்க. டே அதை நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லலடா சோலா, இனிமேல் அந்த மாதிரி எப்போவுமே யோசிக்காத சரியா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கும்போது சரி ஓகே, நீங்கள் பார்த்து ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நல்லபடியாக வாங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியில் அவங்க போய் கிளம்பி போயிருக்க அந்த இதில் அவங்க கோயிலுக்கு போயிட்டு நிலாவோட மனசு மாறுறதுக்கும் சரி, இந்த சோழனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வந்து அதோட அந்த அந்த ப்ரைஸ் கேஷை வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.